ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் என்ன காலையிலேயே ஏதோ ஒரு கப்போட வந்து நிக்கிறேனேன்னு பாக்குறீங்களா? அதுதாங்க ஸ்வீட் கார்ன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது தானே. குழந்தைகள் முதல்ல பெரியவங்க வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. இது சின்ன கொஞ்சமா தண்ணி போட்டு அதுல பாயில் பண்ணிட்டு அதுல நான் மிளகுத்தூள் சேர்த்துட்டேங்க. அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன். பட் இது நாம ஆனா எப்பயாவது தான் வாங்கி சாப்பிடுவோம் இல்ல. ஆனா இதை நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, ஏஜ் ஆனவங்களும் சரி, இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்க. இது உங்களுக்கு தெரியுங்களா? ஆனா நம்ம சாதாரணமா வாங்கி எப்பயோ ரிலாக்ஸ் ஆக்க இதை சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஆனா இதை ரெகுலரா நம்ம எடுத்துக்கணுங்க. மார்னிங் சாப்பிடறதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸா பசங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ். இதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுக்கு மலச்சிக்கல் இருக்கும் இல்லைங்களா? அது இல்லாம இது நார்சத்து அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அப்புறம் ரெண்டாவது முக்கியமானது எல்டிஎல் கொலஸ்ட்ரால். அது வந்து இப்ப நிறைய ஏஜ் ஆனவங்களுக்கு அது இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்களா? அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மூணாவது இன்சுலினை இது கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அப்ப டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஸ்வீட் கார்ன் சாப்பிடலாமா அப்படிங்கிறவங்களுக்கு யோசனை இருந்துகிட்டே இருக்குங்களே. நோ, இதை சாப்பிடலாம், கட்டாயமா இதை சாப்பிடலாம். இது மூணு தான் இப்ப உள்ள பிரச்சனைகள் அதிகமா எல்லாரும் சந்திக்கிறோம் இல்லைங்களா? ஒன்னு கொலஸ்ட்ரால், இன்னொன்னு வந்து மலச்சிக்கல், இன்னொன்னு வந்து இன்சுலின். இது மூணுதுமே இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது விட்டமின் சியும் இருக்குது, விட்டமின் ஏயும் இருக்குது. விட்டமின் ஏ இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கு கூட நல்லதுங்க. ஆக நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு வாரத்துல ஒரு 3 தடவையாவது இதை கொடுங்க. நாமளும் அடிக்கடி, பெரியவங்களும் அடிக்கடி இதை சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளவு நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.